சங்கரன் கோவில் மேலக்காலனியைச் சேர்ந்த 150 குடும்பத்தினர் ஒரு நாள் முழுக்க வெள்ளத்தில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த சோகத்தை பகிர்கிறது இந்த தொகுப்பு. நூற்றாண்டு காணாத மழையையும் பெரு வெள்ளத்தையும் பெரும் சோகத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது தென் தமிழகம். அந்த வகையில் மழை வெள்ளமானது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலையும் விட்டு வைக்கவில்லை. சங்கரன் கோவில் பகுதியில் பாட்டத்தூர் சின்ன குளம் உள்ளது. இந்த குளமானது சரியாக தூர்வாரப்படாமலும் அதன் கரைகள் ஸ்திரமானதாக கட்டப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் குளம் வெள்ளத்தால் நிரம்பிவிட்டது. தண்ணி வசதி நடபாதை கிடையாது. இந்த பொடுசுகளை வச்சுட்டு பள்ளிக்கூடம் போக முடியல. தண்ணிக்குள்ளதான் இருந்தோம். இன்னைக்கு சொன்னாங்க மண்டபத்தில் இருங்கன்னு சொன்னாங்க. மதியம் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இப்போ இங்கே இருக்கோம். இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு. நல்வாய்ப்பாக கரை உடையவில்லை என்றாலும் மேல காலனி உள்ளிட்ட பகுதிகளில் நீர் புகுந்து விட்டது. சுமார் 150 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துவிட பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். எங்கேயுமே வெளியில வர முடியல. தண்ணி ஃபுல்லா எல்லா வீடும் முங்கிருச்சு. எப்படி பாதி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஒரு 150 குடும்பம் இருக்கு. இதுல இருக்க எல்லாமே எங்க ஏரியா தான். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் முழுக்க தண்ணீரில் தத்தளித்த மக்களை வருவாய்த்துறையினர் மீட்டு நிவாரண முகாமுக்கு அழைத்து வந்து தங்க வைத்துள்ளனர். பெரும்பாலும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் வளர்த்து வரும் ஆடு மாடுகள் தண்ணீரில் சிக்கி தவிக்கின்றன. தண்ணி ரொம்ப திறந்து விட்டதுனால ரொம்ப தண்ணியா இருக்கிறதுனால எங்களை இங்கே சேவ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இறபாணி இல்லாமல் அங்கேயே எங்கள் அப்பாலாம் எல்லார் வீட்லேயும் அவங்க அப்பாலாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. எல்லா மாடுமே அங்கே தண்ணிக்குள்ள முங்கிட்டு தான் இருக்கு. வெள்ளத்திற்கு முன்பே சாலை மற்றும் குடிநீர் வசதி இல்லை என குற்றம் சாட்டும் இப்பகுதி மக்கள் தற்போதைய வெள்ளத்தால் வெளியுலக தொடர்பு முற்றிலுமாக இழந்து விட்டதாக கூறுகின்றனர். பூச்சி பட்டை எல்லாம் வருது. தெருரைட்டே கிடையாது. ரோடே இல்லையா. நாங்கள் வரணும்னா தண்ணிகளை தான் கஷ்டப்பட்டு தான் வரணும். உடைமைகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து நிற்கும் மக்கள் இனி எப்படி ஈடேறப் போகிறோம் என்ற கவலையில் ஆழ்ந்திருக்கின்றனர். கனத்த மௌனத்துடன் அவர்கள் வெள்ள நீரை பார்த்திருக்கும் காட்சி நெஞ்சை உறையச் செய்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் ரா சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.